குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆறாமலை. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து ஆறாமலே. கிஷன் தாஸ், சிவாத்மிகா ராஜசேகர், மேகா ஆகாஷ், விடிவி கணேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் வந்து சாரங் தியாக, புதுமுக இயக்குனர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட இசையமைப்பாளர் வந்து சித்துக்குமார். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஒரு 2010 அந்த மாதிரியான காலகட்டத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல, உட்லண்ட்ஸ் தியேட்டர், சென்னையில ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல வந்து படம் பார்க்க போறாரு. தீராத விளையாட்டு பிள்ளை படம் பார்க்க போன இவருக்கு டிக்கெட் கிடைக்கல. படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அங்க போனவர் விண்ணை தாண்டி வருவாயா 50வது நாள் அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த படத்துக்கு போறாரு. பார்த்த உடனே இவருக்கு அந்த படத்தை பார்த்த உடனே அந்த டீனேஜ்ல என்ன ஆகும், அந்த மாதிரி 16 வயசுல என்ன ஆகும்னா, நம்ம லவ் பண்ணலாம், லவ் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறதெல்லாம் தெரியல, அது வேற விஷயம், அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் வந்து இவர் வந்து அப்ப வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு. அது புட்டுக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதுவும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில காலேஜ் படிக்கிறாரு. அப்புறம் நம்ம டிகிரி எல்லாம் வாங்குறாரு. அப்புறம் வேலைக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ வேலைக்கு போனார் போல, செட் ஆகல. அப்புறம் அந்த மேட்ரிமோனியல் இருக்குல்ல, இப்போ மேட்ரிமோனியெல்லாம் நிறைய வந்துருச்சு. பொண்ணு பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு மேட்ரிமோனியில தான் பாக்குறாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி புரோக்கர்கிட்ட போட்டோ கொடுத்து ஜாதகம் கொடுத்து பார்ப்பாங்க. இப்ப மேட்ரிமோனி, அது கிட்டத்தட்ட மேட்ரிமோனி மட்டுமே ஒரு 10-20 இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆண்ட்ராய்டு போனோ இல்லை ஆப்பிள் போனோ இருந்தால் நம்ம அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய போட்டோஸ், நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு மேட்சிங்கா, நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு, என்ன படிப்பு, அப்புறம் வந்து என்ன கேஸ்ட்ல பொண்ணு பாக்குறோம், இது எல்லாமே வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப நிறைய இது வந்ததுனால அந்த இதுக்கு இவர் வேலைக்கு போறாரு. அங்கதான் அந்த கதாநாயகியை சந்திக்கிறாரு. ஏன்னா 2 பேர்த்த சந்திச்சாரு, காதல் ஒன்றும் ஒத்து வரல, இதாயிடுச்சு. இப்ப இவங்க சிவாத்மிகா ராஜசேகர் கதாநாயகி வராங்க. அவங்க வந்து அங்க வந்து ஒரு மேனேஜரா இருக்கிறாங்க. இவர் அப்பதான் உள்ள எம்ப்ளாயா உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோக்கு வழக்கமா லவ் வர மாதிரி லவ் வர ஆரம்பிக்குது. இவர் மட்டும்தான் அந்த பொண்ணை சும்மா சைட் அடிக்கிறது. ஆனா அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணல. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க விடிவி கணேஷ் அவருக்கு பொண்ணு தேடி வராரு. அவருக்கு பொண்ணு சரியா அமையல. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய ப்ரொஃபைலான ஒரு ஃபேமிலிக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போய் அவங்க வீட்லயே உட்காந்து பேசுறாங்க. அதாவது அவங்க பணம் நிறைய கொடுத்துருப்பாங்க போல, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்கிறாரு. அங்க போனா அங்க என்ன ஆயிருதுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க இந்த இப்படி பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ற அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணியிருக்க மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு இவர் ஹெல்ப் பண்ண போறாரு. ஹீரோ வந்து அந்த பொண்ணு எந்த பையனை லவ் பண்ணுச்சோ அந்த பையனுடைய போட்டோலாம் எல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணி, ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படி இப்படி என்னென்னமோ ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் வைக்கலான்னு ஒரு இது போகும்போது, இதை வந்து கதாநாயகி வந்து அந்த ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு வேற ஒரு ப்ரொஃபைல வந்து அந்த பொண்ணு கொடுத்தோன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ பண்ணது ஃப்ராடு, ஹீரோவை பார்த்து நீ பண்ணது ஃப்ராடு, நீ போலீஸுக்கு தான் போகணும், உள்ள அடைச்சிருவேன், ஜெயில தான் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல வேலையை விட்டு போயிருன்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது. இவர் விடிவி கணேஷுக்கு நீ வேணா பொண்ணு பார்த்து கொடு அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க, இப்படி பிரச்சனை. இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கேளுங்கன்னு. 2 பேரும் பிரச்சனையை கேட்காம போயிடுறாங்க. அந்த இடத்துல இன்ட்ரோல் விடுறாங்க. இப்ப விடிவி கணேஷுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு, ஹீரோயின் வந்து லவ் பண்ண போறாங்களா இல்ல ஒண்ணு சேர போறாங்களா, அந்த பொண்ணு பையன் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அந்த ஏற்கனவே இந்த பொண்ணு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா, அது நடந்துச்சா இல்லையா, இவங்க இந்த மேட்ரிமோனியில வேலை பார்த்ததுல என்ன விஷயத்த கத்துக்கிட்டாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட ஆறாமலை படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட காமெடி காட்சிகள், ஹர்ஷத் கான் அவர் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவர் வரக்கூடிய சில காட்சிகள் வந்து காமெடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதாநாயகி சிவாத்மிகா ராஜசேகர் இவங்க வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்க. நல்லா கேமராமேன் அழகா காமிச்சிருக்காரு. சித்துக்குமார் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. ஹீரோவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இது மாதிரி 2-3 படம் நடிச்சிருக்காரு. அவரும் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாப்ல விடிவி கணேஷ் வரக்கூடிய சில காமெடி காட்சிகள், ஹீரோயினுக்கான அந்த கெமிஸ்ட்ரி காட்சிகள், பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூடுன்னு ஒரு படம் வந்து இப்ப லேட்டஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில கூட அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த வரிசையில கூட இந்த படம் வந்து ஹிட் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. படம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம கொடுக்குற அந்த 150 ரூபா 183 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு படமா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் அந்த ஆறாமலை திரைப்படத்தை. காமெடிக்காகவே பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 1/2 மணி நேரம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்லும் ஒரு 1/2 hour சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. போர் அடிக்கல படம். அதுதான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய பிளஸ். படம் வந்து ஓகேவா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். நாம என்ன இந்த திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.